நீ கடவுளின் குழந்தை என்பதால் உனக்கு என்ன நடந்தாலும் அதை எல்லாம் விட நீ சிறந்தவன், உயர்ந்தவன் என்ற உறுதி வேண்டும். நீ சிக்கல்களை எதிர்கொள்ளும் போது கூடவே பல திறமைகள் வெளிப்படுகின்றன. நம்பிக்கை நிறைந்தவன் ஒருவன் யார் முன்னேயும் எப்பொழுதும் மண்டியிடுவதில்லை. பிரச்சனைகளை எதிர்கொள்ளாமல் எதிர்கொண்டு சமாளியுங்கள். வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை நிர்ணயிப்பதுதான் பிரச்சனை. வாட்டி வதைத்தாலும் கடுமையாக பாடுபட்டால்தான் பிரச்சனைகளோடு மல்லுக்கு நின்று நீ தீர்வு காண முடியும். எந்த அளவிற்கு உங்களுடைய அறிவுத்திறனால் தற்போதைய நிலவரம் வரை தெரிந்து வைத்திருக்கிறீர்களோ அந்த அளவிற்குத்தான் நீங்கள் சுதந்திர மனிதன். வெற்றிகரமான சாதனைகளுக்கு 4 அடிப்படை அம்சங்கள் அவசியம். அவை இலக்க நிர்ணயம், ஆக்கப்பூர்வமான சிந்தனை, கற்பனை கண்ணோட்டம், நம்பிக்கை என 4 வகைப்படும். கனவு காணுங்கள், திட்டமிடுங்கள், செயல்படுங்கள். உங்கள் கைரேகையை பார்த்து எதிர்காலத்தை நிர்ணயித்து விடாதே. ஏனென்றால் கை இல்லாதவனுக்கு கூட எதிர்காலம் உண்டு. நமது ஆரோக்கியத்திற்கு கஷ்டம் அவசியம் தேவை. நமது உடலுக்குள்ளே நல்ல விதமான உணர்வு பூர்வ சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்ளாவிட்டால் வெற்றியடைந்த பிறகு அதை அனுபவித்து மகிழ்ச்சியடைய முடியாமல் போய்விடும் என்பதை நாம் உணர வேண்டும். நீண்ட நாள் முழுவதும் கணத்திற்கும் கணம், நேர்மையாய் துணிவாய் உண்மையாய் உழைக்கிறவன் கரங்களே அழகிய கரங்கள். தனது இலக்கை குறிவைத்து தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு சின்ன புள்ளியும் பெரும் புள்ளிதான். எனவே சளைக்காமல் முயற்சித்துக் கொண்டிருங்கள். கற்றலின் ஒரு அங்கமாக தவறுகளை அனுமதிக்க வேண்டும். தவறே செய்யக்கூடாது என்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. துணிச்சலான முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் முக்கியம். வெட்டித்தனமாக இருப்பதிலும் சில்லறைத்தனமான விஷயங்களிலும் மனதை அலைப்பாய விடக்கூடாது என்பதில் விடாப்பிடியாக இரு. அதிகமான உணர்வதில், ஏராளமாக கற்றுக்கொள்வதில், நிறைய வெளிப்படுத்துவதில் ஆசை கொண்டிரு. துன்பத்தை அனுபவித்த காலத்தை மறந்துவிடு. ஆனால் அது உனக்கு கற்பித்த பாடத்தை மறந்துவிடாதே. வாரிசு அடிப்படையில் ஒருவன் தலைமை இடத்திற்கு வரலாம். ஆனால் தலைவருக்கான தகுதிகளை ஒருவன் சொந்தமாக மட்டுமே உருவாக்கி கொள்ள வேண்டும். உங்களுக்குள் இறக்கைகள் உள்ளன. தவள முயற்சிக்காதீர்கள். பறக்க கற்றுக்கொள்ளுங்கள். உச்சத்திற்கு பறந்து செல்லுங்கள். முதல் வெற்றிக்கு பிறகு ஓய்வெடுத்து விடாதே. அடுத்த முறை தோல்வியடைந்தால் உன் முதல் வெற்றி அதிர்ஷ்டத்தால் கிடைத்தது என்று சொல்லிவிடுவார்கள். முடியாத விஷயங்கள் குறித்து கனவு காண்பவர்களே அவற்றை வெற்றி கொள்ள முடியும். அறிவியலுக்கு பயம் தெரியாது. வித்தியாசமாக சிந்திக்க உங்களுக்கு துணிவிருந்தால் அறியப்படாத விஷயங்களுக்கு சவால் விடும் ஆற்றலும் உங்களுக்குள் இருக்கிறது. கனவு காணுங்கள், கனவு காணுங்கள். கனவுதான் சிந்தனையாகவும், சிந்தனைதான் செயலாகவும் மாறுகிறது. தோல்விகளை எதிர்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் வெற்றிக்கான மிக முக்கியமான திறமை. அதிகமாக பயணிக்காத பாதையில் செல்லும் துணிவை வளர்த்தெடுங்கள். அதுதான் உண்மையான தலைமைக்கு பண்பு. உலகம் உன்னை அறிவதை விட உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்து கொள். வெற்றி என்பது உன் நிழல் போல. நீ அதை தேடி போக வேண்டியதில்லை. நீ வெளிச்சத்தை நோக்கி நடக்கும் போது அது உன்னுடனே வரும். கஷ்டம் வரும்போது கண்ணை மூடாதே. அது உன்னை கொன்றுவிடும். கண்களை திறந்து பார். அதை நீ வென்றுவிடலாம். நீங்கள் சூரியனைப் போல பிரகாசிக்க வேண்டுமானால் முதலில் நீங்கள் சூரியனைப் போல எரிய வேண்டும். பிரச்சனைகளை சகித்துக் கொள்ளாமல் எதிர்கொள்ள துணியுங்கள். பயத்தால் வரலாறு படைக்க முடியாது. ஒரு நாள் நிச்சயம் விடியும். அது உன்னால் மட்டும் முடியும். நீ செல்லும் பாதையில் தடைகள் எதுவும் இல்லை என்றால் அது நீ செல்லும் பாதை அல்ல, யாரோ ஒருவர் சென்ற பாதை. உங்கள் சக்தி உங்களுடைய லட்சியங்களை எட்டுவதற்கும் கனவுகளை நினைவாக்குவதற்கும் உதவி செய்யும். உங்களுடைய நம்பிக்கைகளும் கனவுகளும் லட்சியங்களும் தகர்க்கப்படும் போது அந்த சிதைவுகளுக்கிடையே தேடி பாருங்கள். இடிபாடுகளுக்கிடையே புதைந்து கிடக்கும் ஒரு பொன்னான வாய்ப்பு உங்கள் கண்களில் அதுபடும். நீங்கள் உறங்கும் போது வருவதல்ல கனவு, உங்களை உறங்க விடாமல் செய்வதே கனவு. கடவுள் நம்மோடு இருந்தால் நமக்கு எதிராக யாரும் இருக்க முடியாது. மிக உயர்ந்த லட்சியம் மனிதர்களுக்கான எல்லை என்ற சுவர்களை தகர்க்கிறது. மாணவர்களின் மிக முக்கியமான இலக்கணம் கேள்வி கேட்பதே. ஒருவன் தன்னைத்தானே ஆராய்ந்து பார்க்கும் போது தான் காண்பதை தவறாக எடை போடக்கூடும். பெரும்பாலோரின் நோக்கங்கள் நல்லபடியாக இருப்பதால் தாங்கள் என்ன செய்தாலும் அது நல்ல விஷயம்தான் என்ற முடிவு செய்து விடுகிறார்கள். எந்த ஒரு நபரும் நேர்மையோடும் நியாயத்தோடும் தன்னை எடை போட்டு பார்ப்பதில்லை. தெளிவான கண்ணோட்டம் இல்லாத தடுமாற்றம், திசை தெரியாத குழப்பம், இதுதான் இந்திய இளைஞர்களை வாட்டி வதைக்கும் மிகப்பெரிய பிரச்சனை. காலத்தின் மணல் பரப்பில் உன் கால் சுவடுகளை பதிக்க விரும்பினால் உன் கால்களை இழுத்து இழுத்து நடக்காதே. ஒவ்வொரு இந்தியனுக்குள்ளும் உறைந்து கிடக்கும் அக்கினி குஞ்சிகள் சிறகுமுளைத்து பறக்கட்டும். இந்திய புண்ணிய திருநாட்டின் புகழ் ஜுவாலை விண்ணிலும் பேரொளி வீசி பரவட்டும்.
தவறான காரியங்களை ஒருபோதும் செய்யக்கூடாது. ஒரு இலக்கை நோக்கி செல்ல பல வழிகள் இருந்தாலும் நேர்மையான வழியே மிகச்சிறந்த வழி என்பதுடன் அது மட்டுமே வழியாக இருக்க வேண்டும். என்னால் முடியும், நம்மால் முடியும், இந்தியாவால் முடியும் இந்த வாசகத்தை எப்பொழுதும் நினைவில் கொள்ளுங்கள். அற்ப சந்தோஷங்களுக்காக ஓடுவதை விட உயர்ந்த லட்சியங்களுக்காக பாடுபடுவதே சாலச் சிறந்தது. ஒரு மனிதனை ஜெயிப்பதை விட அவன் இதயத்தை கொள்ளை கொள்வது மிகச் சிறந்தது. வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு உங்களுக்கு ஒரு வழி. அடுத்தவர்களின் வெற்றியை உங்களுடைய வெற்றியைப் போல கொண்டாட கற்றுக்கொள்ளுங்கள். வானத்தை பாருங்கள், நாம் தனித்து இல்லை. இந்த பிரபஞ்சம் முழுவதும் நம்மிடம் நட்பாக உள்ளது. கனவு காண்பவர்களுக்கும் உழைப்பவர்களுக்கும் மட்டுமே அது சிறந்தவற்றை வழங்குகிறது. ஒரு தேசத்தின் மகுடமே அதன் சிந்தனையாளர்கள்தான். கருணையில்லாத அறிவியல் முழுமை பெறாது. ஒரு தேசத்தை ஊழல் இல்லாமலும் அறிவாளிகளின் தேசமாகவும் இருக்க 3 பேரால் மட்டுமே மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். தாய், தந்தை, ஆசிரியர்தான் அந்த 3 பேர். உலகிற்கு ஏற்றாற்போல் தன்னை மாற்றிக்கொள்கிறவர்கள் பலர். ஆனால் தனக்கு ஏற்றாற்போல் உலகையே மாற்றுகிறவர்கள் சிலர். ஆண்டுகளுக்கு முன் என்ன செய்தோமோ அதையே மீண்டும் மீண்டும் தொடர்ந்து செய்வது தோற்கடிக்கப்பட்ட பாதையில் பயணிப்பதற்கு சமம். அனைவரும் ஒரே மாதிரி திறமை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம் அனைவருக்கும் திறமையை வளர்த்து கொள்ள ஒரே மாதிரி வழிகள் உள்ளன. சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனை தேவையில்லை. துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கையில் தோல்வி இல்லை. வெற்றி பெற வேண்டும் என்ற பதற்றம் இல்லாமல் இருப்பதுதான் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி. இரட்டிக்கொள்ளாமல் இருக்கும் போது அபாரமான செயல்பாட்டிற்கு பலன் கிடைக்கும். விஷயங்களை எப்படி வருகின்றனவோ அதை அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டும். தங்களுடைய தொழிலில் சிகரத்தை எட்ட விரும்புகிறவர்களுக்கு தேவையான அடிப்படை தகுதி முழுமையான பொறுப்புணர்வு. தன்னால் முடிந்த தனது சக்தி முழுவதையும் பயன்படுத்தி பாடுபடும் ஆசை வந்துவிட்ட ஒருவனிடம் வேறு எந்த ஆசைக்கும் இடம் இருக்காது. தேவையான அளவில் சுதந்திரமாக செயல்படும் உரிமையும் அதிகாரமும் உடைய ஒரு தலைவரால் தான் தனது அணியை வழிநடத்தி செல்லும் பொறுப்பையும் வெற்றிகரமாக நிறைவேற்ற இயலும். வேலை நாட்களில் அன்றாட கூச்சல், குழப்பம், சந்தடிகள் எல்லாம் அடங்கியதும் ஆற அமர சிந்தித்து அடுத்து வரப்போகும் புத்தம் புது நாளை எதிர்கொள்வதற்கு உன்னை நீ செம்மையாக தயார் செய்து கொண்டால் எதிர்காலத்தில் நீ வெற்றிகரமான தலைவனாகலாம். நாளை எல்லையை தவிர வேறு எந்த விதத்திலும் ஒருவரின் அறிவாற்றலை அபகரிக்க முடியாது. சுய சிந்தனை, ஆற்றலும் தன்னம்பிக்கையும் தன்னைத்தானே அறிந்து கொள்ளும் திறனும் நிறைந்த மக்களை கொண்டிருக்கும் தேசத்தை எந்த தேச துரோகியாலும் அல்லது சுயநல சக்தியாலும் ஆட்டி படைக்க முடியாது. ஒரு பக்கம் 200-300 ஹீரோக்கள், மறுபக்கம் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கும் 100 கோடி மக்கள். இது மாற்ற வேண்டிய நிலவரம். இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் வரலாற்றில் ஒரு பக்கங்களில் ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த பக்கத்தை இந்த உலகையே படைக்க வைப்பது உங்கள் கைகளில்தான் உள்ளது. நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் நமது இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். ஒருமுறை வந்தால் கனவு, இருமுறை வந்தால் ஆசை, பலமுறை வந்தால் லட்சியம். தனித்துவமாக இருக்க இதற்கு முன் எவரும் சந்தித்திராத கடினமான யுத்தத்தை சந்திக்க வேண்டியதிருக்கும். அந்த யுத்தத்தில் வெற்றி பெற்றால் பலன் நிச்சயம். இதற்கு நான் உத்தரவாதம். எப்பொழுதும் வித்தியாசமாக சிந்திக்க துணிவு வேண்டும். தனித்துவமாக இருக்க வேண்டும். சரியான காரியத்தை செய்ய எளிமையான வழி என்ன என்று என்னிடம் கேட்டார்கள். தாயின் முகத்தில் புன்னகை அரும்ப செய்யும் காரியத்தை செய்யுங்கள். அதனை நேர்மையாகவும் கடின உழைப்புடனும் செய்யுங்கள். உயரிய நோக்கம் இருந்தால் மனித ஆற்றலில் உச்ச எல்லை என்ற சுவர் தவிடுபொடியாகிவிடும். கனவு காண்பவர்கள் அனைவரும் தோற்பதில்லை. கனவு மட்டும் காண்பவர்கள் தான் தோற்கிறார்கள். ஈடுபாடு இன்றி வெற்றி இல்லை. ஈடுபாட்டினால் தோல்வியும் இல்லை. சிந்தனை செய்யுங்கள், அதுவே மூலதனம். வாழ்வில் ஏற்றத்தாழ்வுகள் பற்றி கவலை வேண்டாம். தேசம் என்பது எந்த ஒரு தனி மனிதனுக்கும் நிறுவனத்துக்கும் கட்சிக்கும் அப்பாற்பட்டது. அறிவுதான் உங்களை சிறந்தவர்களாகவும் பலமுள்ளவர்களாகவும் மாற்றுகிறது. கைகளை கடக்கும் துணிவு இருந்தால்தான் புதிய கடல்களை கண்டுபிடிக்க முடியும். முடியாது என்று நீ சொல்வதையெல்லாம் யாரோ ஒருவன் எங்கோ செய்து கொண்டிருக்கிறான். உடலும் மனமும் வளமுடனும் நம் மன மகிழ்ச்சியுடன் வாழ சிரிப்பு அவசியம். அது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. சிரிக்க தெரிந்த ஒரே இனம் மனித இனம்தான். ஆரோக்கியத்திற்கான பல்வேறு சுவைகளில் நகைச்சுவையும் ஒன்று. ஆண்டவன் சோதிப்பது எல்லோரையும் அல்ல, உன்னை போல சாதிக்க துடிக்கும் புத்திசாலிகளை மட்டுமே. பற்றி கனவு காணாதீர்கள், அது உங்கள் கடமைகளை பாழாக்கிவிடும். கடமையை பற்றி கனவு காண்கள், அது உங்கள் வாழ்க்கையை அழகாக்கிவிடும்.
ஒரு நல்ல புத்தகம் 100 நண்பர்களுக்கு சமம். ஆனால் ஒரு நல்ல நண்பன் ஒரு நூலகத்திற்கே சமம். வாய்ப்புக்காக காத்திருக்காதே, உனக்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக் கொள். முயற்சிகள் தவறலாம், ஆனால் முயற்சிக்க தவறாதே. ஒரு முட்டாள் தன்னை முட்டாள் என்று உணரும் தருணத்தில் புத்திசாலி ஆகிறான். ஆனால் ஒரு புத்திசாலி தன்னை புத்திசாலி என்று பெருமிதம் கொள்ளும் தருணத்தில் முட்டாளாகிறான். நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை. நீ எண்ணுவது விண்மீனாக இருந்தாலும் உன் உழைப்பால் நீ எண்ணியது உன்னை வந்து சேரும். நீ நீயாக இரு. ஏபிஜே அப்துல் கலாம் சொன்ன வார்த்தை.